ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழையும் சரியில் முடியுதே. பிழை 29. ராமின் அறைக்கு ஓடி வந்து கொண்டிருந்த பிரணத்தியை எதிரில் பார்த்த தாதி பெண்ணோ, எங்க போன பிரணதி? ராம் டாக்டர் ரொம்ப பங்க்சுவல்னு உனக்கு தெரியாதா? நான் வேற ஒரு வேலையா லேபுக்கு போயிட்டேன். ஏதோ ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கணுமா? நிறைய முறை பெல்ல அழுத்திருக்கார். ரொம்ப நேரமா பெல் சவுண்டு கேக்குதுன்னு நம்ம ஃப்ளோர் லாஸ்ட் ரூம்ல இருக்கிற அக்கா தான் ஓடி போய் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி விடு, ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு பொய் சொல்லு, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் அதிர்ற அளவுக்கு கத்துவார். சரி சரி சீக்கிரம் போ என்று விட்டு அவர் செல்ல, நீண்ட நெடிய மூச்சை எடுத்து விட்டவள், ராமண்ணாவுக்கு பொய் சொல்றது மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் பிரணதி, நீ பொய் சொல்ற பொண்ணு கிடையாதுதான். ஒருவேளை அண்ணாவை பார்த்து பயத்துல சொல்ல வாய்ப்பு இருக்கு. பட் எந்த காரணத்தை கொண்டும் அவர்கிட்ட பொய் மட்டும் பேசிடாத என்று பரத் கூறியதை மீண்டும் மீண்டும் அசை போட்டவள் அடுத்த 5வது நிமிடம் ராமின் முன் தலை கவிழ்ந்தவாறு நின்றிருந்தாள். வெகு நேரமாக அவளை முறைத்தவன், உனக்கு டீ பிரேக் தானே விட்டாங்க, டிஃபன் பிரேக் இல்லையே? 10 முறைக்கு மேல இந்த பெல்ல அழுத்திட்டேன். இந்த ஃப்ளோர் கடைசி ரூம்ல இருக்கிற நர்ஸ் கூட வந்துட்டாங்க. ஆனா மேடம், சாவகாசமா கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் என்னது பர்கர், ரைட் என்றான். ஆமா சார், சிக்கன் பர்கர் வித் எக்ஸ்ட்ரா சீஸ் என்றாள். சற்றே இறங்கிய வேதாளம் மீண்டும் தலைக்கு ஏற அவளை முறைத்தவன், ஏன் காலையிலேயே வீட்டில் கொட்டிட்டு தானே வந்திருப்ப என்றான். அது பத்த மாட்டேங்குது சார் என்றாள். 3 ஸ்லைஸ் பிரெட்டு, 1 டம்ளர் ஜூஸு, சாலடு உனக்கு பத்தாதா? நான் கூட தானே சாப்பிட்றோம் என்றான். சார், நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த ஃபைலை 4வது ஃப்ளோர்ல போய் வை, இதை லேபுக்கு கொண்டு போ, ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வான்னு சொல்றதுக்கு 3 ரொட்டி துண்டும் 1 டம்ளர் ஜூஸும் போதும் சார். ஆனா எனக்கு அப்படியா? ஒவ்வொரு இடத்துக்கும் 60 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனோம். பத்தாவதுக்கு 3 மாசத்துக்கு ஒரு முறை ஊர்ன கொஞ்சம் நஞ்ச ரத்தத்தையும் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிடுறீங்க. எனக்கு எப்படி சார் பத்தோம் என்றாள். குட், கிளவரா பேசுற. நல்லா சாப்பிடு, அப்பதான் நல்லா வெயிட் போடுவ. நான் கூட உன் ஒரு கிட்னியை வச்சு என்ன செய்யறதுன்னு நினைச்சேன். நவ் ஹாப்பி. என் கேன்டீன்ல பன்னீர் 65 நல்லா இருக்கும், அதை ட்ரை பண்ணு. அப்பதான் சீக்கிரம் பல்க் ஆகுவேன். நீ பல்க் ஆனாதான் உன் கிட்னியும் பல்க் ஆகும், எனக்கும் பல்கா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் என்றான். பல்காவா என்று விழிகளே விரித்தவள், சும்மா மிரட்டாதீங்க சார். நானும் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஒரு கிட்னி மினிமம் 5லேருந்து 7 லட்சம் வரைக்கும் போகுமா. அதுவும் என்னோட பிளட் குரூப் ரொம்ப ரேர், அது 10 லட்சம் வரைக்கும் போகுமா. என்னால நீங்களும் நஷ்டப்பட வேண்டாம். உயிர் வாழ ஒரு கிட்னி போதும். அதனால எனக்கு முழு சம்மதம் தான். உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துட்டு மீதி எனக்கு கொடுங்க. ஒரு கிட்னியாவது காப்பாத்திட்டு ஊரு போய் சேர்றேன் என்றால் பாவமாக. ஹஹாவென சிரித்த ராமோ, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கி உன் கிட்னி எடுக்க போறேனா? லிசன் கேர்ஃபுல்லி. வித்தவுட் யோர் பெர்மிஷன் உருவ போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்றான். அவளோ அதிர்ந்தவாறு, சார் என்க. பின்ன இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் எப்படி வந்ததுன்னு நினைக்கிற? இப்படித்தான் என்றான். இல்லையே, நான் வெளியில உங்களை பத்தி கேட்டப்ப நேர்மையானவர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி உருவாகியிருக்காருன்னு சொன்னாங்களே என்றாள். எஸ், அது உலகத்துக்கு அஃபிஷியலா நான் காட்டிக்கிறது, இதெல்லாம் அன்அஃபிஷியலா நடக்கிறது என்றான் கூர்மையாக அவளை பார்த்து கொண்டே. அவளோ தீவிரமாக யோசிக்க, யோசி நல்ல யோசி. ஒரு நாள் கூட கூட உனக்கு ஃபில் பண்ணி இந்த 3 லட்சத்துக்கு பின்னால ஒவ்வொரு ஜீரோவா ஆட் ஆகும் என்றான். அவளோ திருதிருவென விழிக்க, என்ன பாக்குற? இன்னைக்கு 3 லட்சம், நாளைக்கு 30 லட்சம் ஆகும், நாளான்னைக்கு 3 கோடி ஆகும், அப்புறம் 30 கோடி என்று அவன் கூறிக்கொண்டே செல்ல, சார் சார் போதும், அப்புறம் உடம்புல சிறுகுடல் பெருகுடலும் மிச்சம் மீதி இல்லாம எதை வித்தாலும் என் கடன் தீர போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு எப்போ தோணுதோ எடுத்துக்கோங்க, சாரி உருவிக்கோங்க என்றால் பாவமாக. கிரேட், நீ போலாம் என்றான். பாவி பய, கொடுத்ததா சொல்ற 3 லட்சத்தை நான் முழுசா பார்க்கலையடா, இதுல 30 கோடியாம்.
30 கோடிக்கு என் பரம்பரையில் இருக்கிறவங்க அத்தனை பேர் கிட்னியை விற்றா கூட இவன் கடன் தீராது. கடவுளே என்று எண்ணிக்கொண்டு அவள் செல்லும் அவளை நாடியை தேய்த்தவாறு பார்த்த ராமு, எவ்வளோ வெகுளி மாதிரி நடிக்கிறா, இவன் மட்டும் ஆக்டிங் ஃபீல்டுக்கு போனா அத்தனை ஆஸ்காரையும் வாங்கிடுவா. இவளோட வயசுக்கு இவ ரொம்ப பயங்கரமானவ. எவ்வளோ நாள் நீ இப்படி நடிக்கிறன்னு நானும் பார்க்குறேன் என்றான். இரவு லக்ஸ் அவன் அறையில் மடி கணினியின் முன் மூழ்கி இருக்க, ஹாய் மச்சி என்று மெதுவாக சத்தம் வர வாயிலே பார்த்தவன் யாரும் இல்லாமல் இருக்க, மீண்டும் கேட்டது அவன் பின்னிருந்து. திரும்ப பால்கனியிலிருந்து மூடியவாறு ஒரு உருவம் ஓடி வர ஆவென்று அலறியவன் கணினியை மூட அவன் அருகில் படுக்கையில் ஓடி வந்து அமர்ந்தாள் பிரணதி. என்ன மச்சி பயந்துட்டியா என்றாள். பின்ன உயிரே போச்சு என்றான். ஓ, என்ன உயிர் போற பயமா இருந்தாலும் வேகமா லேப்டாப்பை மூடுற மச்சி, எக்ஸ்பீரியன்ஸா என்றால் புருவங்களை வேகமாக உயர்த்தியவாறு. இல்லையே, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாட் பண்ணிட்டு இருந்தேன் என்றான் அருகில் இருந்த ஸ்மைலி பாலை சுவற்றில் போட்டு பிடித்த வண்ணம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்பிட்டேன் மச்சி, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நோ பொய், நோ சாரி, நோ தேங்க்ஸ், உனக்கு தெரியாதா? சரி விடு என்றாள். திரும்பி அவளை பார்த்தவன், அப்படியா மச்சி என்க? ஆமா மச்சி, இட்ஸ் ஓகே, ஃப்ரீயா விடு. இந்த நேரத்தில் ஒரு பையன் என்ன ராமாயணம் மகாபாரதமா பார்க்க போறான் என்றால் ஓரக்கண்ணால் லக்ஸை பார்த்தவாறு. ஏதோ புரிந்த லக்ஸோ, ஏய் மச்சி நீ வர கண்டதையும் யோசிக்காத. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் பார்த்துட்டு இருந்த ஒரு ஆப் மச்சி, லைக் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆப். நமக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தா, யார் மேலேயாவது கோவம் இருந்தா அவங்கள நினைச்சிட்டு இஷ்டத்துக்கு திட்டு திக்கலாம். ஆனா நம்ம கிட்ட திட்டு வாங்குறவங்களோட முகத்தை பாதியா ஹைட் பண்ணியிருப்பாங்க என்க. புருவம் சுருக்கி அவன் அவளை பார்க்க, ஹஹாவென்ன சிரித்த லக்ஸோ, உனக்கு யார் மேல கோவம்னு கேட்கறியா மச்சி என்றான் விழிகளை விரித்து. வாவ் மச்சி, மனசில் நினைக்கிறத கரெக்டா சொல்லிட்ட என்றாள். மச்சி நான் ஒரு சைக்காட்டிஸ்ட், அது உனக்கு அடிக்கடி மறந்து போகுது. அப்புறம் கொஞ்சமா மைண்ட் ரீடிங் கூட தெரியும். இந்த ஆப்பில் வர்ற ஆளுங்க மனநிலை எப்படி இருக்கு, எதனால எல்லாம் ஈஸியாக பாதிக்கப்படுறாங்கன்னு ரிசர்ச் பண்ணுறேன். அப்புறம் அவங்க திங்கிங் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சு அன்னோன் மெயிலிருந்து அட்வைஸ் அனுப்புவேன். ஒருவேளை இது வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சா, உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை, ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்டை மட்டும் பாருன்னு திட்டுவாங்க, அதான் மறைச்சேன் என்றான். வாவ், உன்னை போலவே உன் மனசு ரொம்ப அழகு மச்சி என்று அவள் திருஷ்டி நடிக்க, ரியலி என்று டிஷர்ட்டை தூக்கி விட்டவன், நிஜமாவா நான் அழகா இருக்கானா மச்சி என்றான் கண்ணாடியை பார்த்து இரு பக்கவாட்டு சிகையும் கோதியவாறு. ஆமா மச்சி, 100% நீ அழகுதான், அதை விட 1000% உன் மனசு ரொம்ப அழகு மச்சி என்றாள். சட்டன ட்ராக் பேண்ட் பாக்கெட்டை தடவியவன், மச்சி பணம் ஏதாவது வேணுமா என்றான் வேகமாக. நக்கல் பண்ணாத மச்சி, ஆனா உங்ககிட்ட இப்போ ஒரு அட்வைஸ் வேணும் மச்சி என்றாள். சொல்லு மச்சி, உனக்கு இல்லாதா என்க. எனக்கு ஒரு ஆள் மேல கொலை காண்டில் இருக்கு மச்சி, விட்டா கட்டை எடுத்து நங்கு நங்குன்னு மண்டையிலே போட்டு கொலை பண்ற அளவு காத்துற வருது. பேசினாலே திட்டுற மாதிரி டார்ச்சரா இருக்கு, என்ன செய்யலாம் என்றாள். ஹஹா வெண்ண சிரித்தவனோ, வெரி சிம்பிள் மச்சி, அவங்க திட்டும்போது பதிலுக்கு நீயும் கவுண்டர் கொடுத்தா இன்னும் தான் டென்ஷன் ஆகுவ. உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன மச்சி, பாட வருமா என்றான். பாட்டா, பட்டைய கிளப்புவேன் மச்சி என்றாள். சூப்பர், இப்போ அவங்க திட்ட ஆரம்பிக்கும் போது நீ உனக்கு பிடிச்ச நல்ல குத்துப்பட்டா மனசுக்குள்ள பாடு. அப்போ அது வெறும் காது வரைக்கும் தான் ரீச் ஆகும், மைண்டு வரைக்கும் போகாது என்க. வாவ் சூப்பர், தேங்க்யூ மச்சி என்க. யாரு மச்சி அது என்று அவன் கூறும்போதே அவன் அறை கதவு தட்டப்பட திரு திருவென விழித்தனர் இருவரும். அடுத்த நொடி கதவு திறக்கப்பட சற்றே நிம்மதி பெருமூச்சு விட்டான் லக்ஸ். பிரணதி மட்டும் விழிக்க, டோன்ட் வரி மச்சி, என் டாடிக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தெரியும் என்றான். இருவரையும் பார்த்த தவசிலனோ புருவங்களை உயர்த்தி, சாரி காய்ஸ், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடலையே என்க. இன்னும் அதிர்ச்சியில் உறைந்தாள் பிரணதி. உள்ள வந்துட்டு என்ன கேள்வி இது, பேசிக் மேனஸ்னா என்னன்னு தெரியுமா டாடி உங்களுக்கு,
கதவை தட்டினா உள்ளேருந்து கம்மின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உள்ள வரணும். திறந்த ரூம்ல ஏதோ நுழைறது போல நுழையக்கூடாது, புரிஞ்சதா என்றான். ஓ, நான் வரலன்னா உங்க அண்ணன் ராம் வந்திருப்பான், பரவாயில்லையா, போய் வர சொல்லவா என்றவர். இந்தா, இதை ராம் கொடுக்க சொன்னான் என்று ட்ரெஸ் டிசைன் அடங்கிய புத்தகத்தை நீட்டியவர். நல்லா இருக்கியாமா என்று விட்டு சென்றார். நல்லா இருக்கேன் என்று தலையை ஆட்டியவாறு விழி விரித்து உறைந்து நின்றாள் பிரணதி. மச்சி, எதுக்கு இந்த ஷாக்கு என்க. வாவ், செம்ம கேரக்டர் தெரியுமா உங்க டாடி. ஒரு பையன் அறையில ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்தும் ஏதும் திட்டாம போறாங்க என்றாள். அட நீ வேற மச்சி, திட்டினா அவர் தான் ரொம்ப பாதிக்கப்படுவார்னு அவருக்கு தெரியும், அதான் இனிஷியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நானே அவரை டேடியை தத்தெடுத்து வச்சிருக்கேன் என்றான். ஹஹாவென சிரித்தவளோ, மச்சி நீங்க, பரத் டாக்டர், உங்க அம்மா அப்பா எல்லாம் சூப்பர் டூப்பர் மச்சி. ஆனா இந்த ராம் சார் மட்டும் ஏன் மச்சி இப்படி இருக்காரு என்க. எப்படி இருக்காரு என்றான் புன்னகை செய்தவாறு. உங்க குரூப்ல டூப்பு போல இருக்காரு என்றாள். ஹஹாவென சிரித்தவனோ, மச்சி எங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல குரூப்ல டூப்பு போலதான் இருப்போம் என்றான். பட் நீங்க யாரும் அவர் அளவுக்கு மோசம் இல்லை என்றாள். நீ எதை வச்சு சொல்றேன்னு தெரியல, பட் ராம் அண்ணாவை போல ஒரு தங்கமான மனுஷனை பார்க்கவே முடியாது. அவர் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். எனக்கே தெரியுது இப்ப இருக்கிற ராம் அண்ணா கிட்ட நிறைய மாற்றம் இருக்குன்னு. ஆனா என் அண்ணன் முன்னால் அப்படி இல்லை மச்சி என்றான் உள் சென்ற குரலாக. சாரி மச்சி, நான் ஏதேதோ ஞாபகப்படுத்திட்டேனா என்றாள். சேச்சே இல்லை மச்சி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா என்க. ஹெல்ப்பா, முடியாது என்றவளை லக்ஸ் வெற்று பார்வை பார்க்க. உனக்காக 1000 ஹெல்ப் கூட பண்ணுவேன் மச்சி, என்னன்னு மட்டும் சொல்லு என்றாள் கண் சிமிட்டியவாறு. தேங்க்ஸ் மச்சி என்றவன் ராமை ட்ரிகர் பண்ணுவதை குறித்து தவசிரன் கூறியதை கூற அதிர்ந்து விழித்தவள் ராம் கிட்னி உருவதை குறித்து அவனிடம் கூற. ஹஹாவென சிரித்தவன். மச்சி, அவர் சும்மா மிரட்டியிருக்கார், அவர் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது என்றவன் புருவம் சுருக்கி. டாடி சொன்னது போல ராமண்ணா எந்த பொண்ணுக்கிட்டையும் இவ்வளோ நிறைய பேசினது இல்லையே என்று பிரணதியை கூர்மையாக பார்க்க, அவளுக்கோ லக்ஸ் கிட்னி குறித்து கூறியது நெஞ்சில் பால் வார்த்த உணர்வு. அப்பா, அப்போ என் கிட்னி தப்பிச்சது என்று எண்ணினாள்.